நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து 6th term 1 புக் வந்து பார்த்தோம். ஆஸ் பர் த எம்ஆர்பி ஃபார்மாசிஸ்ட் சிலபஸ் படி பார்த்தோம் எல்லாமே. அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 6th term 2 புக்கு அந்த 2ஆம் பருவம் இருக்குது இல்லையா, அது வந்து இன்றைக்கி ஃபுல் புக்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம புக்ஸை படிச்சிருக்கோம், புக்ஸை இப்போ தான் புதுசாக நீங்கள் எடுக்கிறீங்க, நான் எப்போ தமிழ் படித்தது, 10th படித்தது, 12th படித்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ வந்து புதுசாக எடுக்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து என்ன படிக்கிறதுனே தெரியாது. ஸோ சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது. ஸோ இதில் நான் சொல்கிறது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அண்டர்லைன் பண்ணுறது, ஓகே டிக் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுலாம் வந்து ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுலேயும் எக்ஸாம் வருது, அப்போ நான் புதுசாக புக்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக தெரியும். ஓகே, அதே நோட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா இப்போவே கையோட கையாக லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டிப்பை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதேமாதிரி நிறைய டிப்ஸ் நான் நடுவில் சொல்கிறேன். ஓகே, அதையும் வந்து கவனிச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் பொருள் அடக்கம். அதில் பாருங்கள் இன்றைக்கி நம்ம மொத்தம் எத்தனை பார்க்க போகிறோன்னா 3 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்ணென தகும். ஓகேங்களா? அதில் வந்து கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாடறிந்து ஒழுகுதலில் நாகரிகம் பண்பாடை பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் வந்து கூடி தொழில் செய், தொழில் மற்றும் வணிகம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூதுரை கொடுத்துருக்காங்க, துன்பம் வெல்லும் கல்வி, இது 2 வந்து பாடல். கண் திறந்தவர் ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. நூலகம் நோக்கி, இன எழுத்துக்கள்ங்கிறது இலக்கணம். ஓகேங்களா? இதே மாதிரி 2 பாடல். ஓகேங்களா? ஒரு உரைநடை, ஒரு சிறுகதை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஒரு இலக்கணம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே தான் எல்லாத்துக்கும் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் இயல் 1 பாருங்கள் கண்ணென தகும். ஸோ அழகாக கொடுத்துருக்காங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க கண்ணென தகும் அப்படின்னு போட்டுட்டு. ஓகேங்களா? கண்ணென தகம்லாம் ஃபஸ்ட்டு வந்து மூதுரை பார்க்க போகிறோம். ஸோ மூதுரை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஓகேங்களா? கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். ஓகேங்களா? ஔவையார் எழுதியிருக்காங்க மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? லாஸ்ட்டில் ஒரு கருத்து வந்து சொல்லுங்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஒரு பழமொழியோடு நிறுத்தியிருக்காங்க. ஸோ வந்து இதை என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால், ஒரு மன்னனையும் கற்றவரை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா மன்னனை விட கற்றவரே சிறந்தவர், மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஒரு அழகான பாடல் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள், மாசற குற்றம் இல்லாமல், இது இம்பார்ட்டன்ட், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் நாடு. ஓகேங்களா? நூல் வழி பாருங்கள், இந்நூலின் ஆசிரியர் ஔவையார், இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஓகேங்களா? இதுவும் சேர்த்து மூதுரை. ஓகே, இது வந்து ஔவையாரோட இந்த நூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை, இதுவும் இம்பார்ட்டன்ட். மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது சிறந்த அறிவுரை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 அதிகாரங்கள் உள்ளன. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மதிப்பீடு பாருங்க. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும், மாஸ் அற, நம்ம பார்த்தோன்னா மாஸ் அற கற்க வேண்டும். ஓகே, இடமெல்லாம் என்று சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது இடம் குட்டல் எல்லாம், மாசற, மாசு குட்டல் அற, இது இம்பார்ட்டன்ட். இது நிறைய எக்ஸாம்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகே, குற்றமில்லாதவர், சிறப்புடையார். ஓகேங்களா? சிறப்புடையார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி அழகே என்பார் பெரியோர்.
ஓகேங்களா. கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. ஓகே. இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஓகேங்களா. சொல்லும் பொருளும் பாருங்கள். தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி, இது இம்பார்ட்டன்ட். வற்றாமல் குறையாமல். ஓகேங்களா. பாடலின் பொறுப்பாங்க. நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெற்றோருடைய அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் வகையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிற உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளோடு சேரக்கூடாது, துன்பத்தை நீங்கும் கல்வினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறரும் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்களுக்குரிய அறிவுரைகளை வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். அழகாக கொடுத்துருக்காரு கல்வியோட பயனை பற்றி பாருங்கள். நூல்வெளியில் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்திபடி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரையிசை பாடல்களுடைய மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மதிப்பிடுவாங்க. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர். கைப்பொருள் கை குட்டல் பொருள், மானம் குட்டல் இல்லா மானமில்லா. ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னா இம்மு குட்டல் இ மீ, அவ்வளோதான். மானமில்லா. கல்வி கண் திறந்தவர் உரைநடை கொடுத்துருக்காங்க. ஸோ நிகழ்வு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்து பார்க்குவோம். நிகழ்வுலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தால் வழியாக மகிழுந்து இது கேட்பாங்க. மகிழுந்துனா என்ன? கார். ஓகேங்களா. ஒன்று அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு கேளுங்க. ஆடு மேய்த்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோட உரையாடார். என்னடா தம்பிங்களா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறை என்று கேட்டார். பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்று சிறுவர்கள். அப்படி அவங்க ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீர்களா என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்றார் சிறுவர்கள். ஓகேங்களா. நிகழ்வு 2 கொடுத்துருக்காங்க, நிகழ்வு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கு செல்ல வழி செய்தவர், குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர், பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர். இது 3மே யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை விதிகளை மாணவர் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழுமிடங்களை பள்ளிக்கூடங்களை திறக்க செய்தவர், கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுவர் என்று தந்தை பெரியாரால் அழைக்கப்படுபவர் காமராசர். ஓகேங்களா. கல்வி கண் திறந்தவர் யாருன்னா காமராசர். அவரை அப்படி கூப்பிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா. தெரிந்து கொள்வோம். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா. காமராஜர் முதலமைச்சராக பதிவேற்ற நேரத்தில் ஏற்கனவே 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றியவர். ஓகேங்களா. மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், ஓகேங்களா, இதெல்லாம் ஏற்படுத்தியவர். காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்ட நினைவுகள். சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம். சென்னை மெரினா கடற்கரை சிலை நிறுவப்பட்டது. ஓகே. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரி காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000. ஓகே. 2/10/2000 மணிமண்டபம் கட்டினாங்களா கன்னியாகுமரியில். ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஜூலை 15. ஓகேங்களா.
அடுத்தது பாருங்கள், சரியான விடை. பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடுமிக்கும் சிறுவர்களுடைய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசி இன்றி என்ற சொல்லை பிரிக்கிறது பசி குட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு குட்டல் அறிவு. காடு குட்டல் ஆறு, காட்டாறு. ஓகேங்களா? காமராஜரை கல்வி கந்திருந்தவர் மனதார பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். ஓகே, நூலகம் நோக்கி பாருங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாத உலகளவு என்பர். ஓகேங்களா? பிறகு நூலகம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியா கண்டத்திலே 2வது பெரிய நூலகம். ஓகேங்களா? தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. பரப்பளவு 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே ஒன்றா சீனாவில் உள்ளது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்திய நூலகவின் தந்தர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் யாருன்னா ரா அரங்கநாதன். இது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து ஸோ அந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா தரைதளத்தில் வந்து பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கு பிரிவு உள்ளது. ஸோ பிரெய்லி நூல்கள் உள்ளன. ஓகேங்களா? முதல் தளத்தில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட பகுதி முதல் தளம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து 7ஆம் தளம் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். ஓகேங்களா? இங்கு பழமையான ஓலைச்சுவடிகளை சேகரித்து பாதுகாப்பு வைக்கிற தளம் வந்து 7வது தளம். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தரைத்தளத்தில் வந்து பிரெய்லி நூல்கள், முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, 2ஆம் தளம் வந்து தமிழ் நூல்கள், 3ஆம் தளம் வந்து கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள், 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி, 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம், 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை, 7வது தளம் வந்து வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், 8ஆம் தளம் வந்து கல்வி தொலைக்காட்சி. ஓகே, நூலகத்தின் அலுவலக பிரிவு 8ஆம் தளம். ஓகேங்களா? ஸோ நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தது வந்து அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்தவங்க தமிழக அரசு நடமாட நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. சிறந்த நூலகர்களுக்கு வந்து ச.ரா. அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்களாம். ஓகேங்களா? இணைய எழுத்துக்கள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இயல் 1ல் வந்து ஸோ இணைய எழுத்துக்கள் ஒலிக்கும் முயற்சி, சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றால் ஒற்றுமை ஒன்று. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள். ஓகேங்களா? 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் ஆகும். ஸோ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடையெழுத்துக்கள் 6ம் வந்து ஒரே இனமாகும். எடுத்துக்காட்டு பாருங்கள், திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். ஸோ நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் என்ன? க, ச, ட, த, ப, ர. மெல்லின இதுங்க ங, ஞ, ந, ந, ம, ந. இங்கே பாருங்கள், திங்கள் 2, திங்கள். ஓகேவா? மஞ்சள், மண்டபம், சந்தனம், இம்மிப்பு, அம்பு, தென்றல், இன்னிரா. ஓகேங்களா?
இதுதான் வந்து இணை எழுத்துக்கள் இந்த மாதிரி வர்றது. ஸோ உயிர் எழுத்துக்களில் குறிலும் நெடிலும் குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்து. அவ் என்ற எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்து. ஸோ ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் வந்து இணை எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஓ ஒதல் தூ ஊம் தழி ஈ இந்த மாதிரி எழுத்துக்கள். ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் கிடையாது. ஸோ அளபெடையில் மட்டும் நெடிலை தோணுது அது இந்த மாதிரி குறில் எழுத்து வரும். ஓ ஓ தல். ஓகே, நெடிலை எழுத்து குறில் இந்த மாதிரி. ஓகேங்களா? சரியான விடைதல் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கேட்டிருக்காங்க. மஞ்சள் இதில் இருக்குது. வந்தான், கண்ணில், தம்பியில் இருக்குது. அப்போ கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு வண்டு, வென்றான். இது தப்பு. ஓகேங்களா? வென்றான், வென்றான். ஓகேங்களா? பிழைத்திருத்தம் தென்றலுக்கு இந்த ரா வராது, சின்ன. ஓகேவா? கண்டம் பெரிய. நன்றி ரீ பாருங்கள், இந்த ரீ. மண்டபம் 3 சொல்லி. ஓகேங்களா? திருத்தம். அடுத்தது பாருங்கள், மொழி சுவைக்க. மொழியை ஆள்வோம், படித்து சுவைக்க. புதிய தொடர்களை நீட்டித்து புதிய சொற்களை உருவாக்குதல் கொடுத்துருக்காங்க. இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி. நூல்னால் ஆடையும் வரும், அறநூல். ஓகேங்களா? மாலைங்கிறது பொழுதுன்னு வரும், கட்டு மாலைக்கும் வரும், பூ கட்டுறாங்களா அது. ஆறுங்கிறது வழியும் வரும், அண்ணா எண்ணும் வரும். படிங்கிறது ஒரு படின்னு சொல்லுவாங்கள்ல, அளவு, அதுவும் வரும். படித்தல், ஓகே, செயல், அதுவும் வரும். ஓகேங்களா? இதை பாருங்கள், இந்த மாதிரி சொற்கள் தான் வந்து நம்ம டிஎன்எம்ஆர்பியில் வந்து கேட்குறாங்க. இருப்பொருள் தரக்கூடிய எல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் தான். இந்த நம்ம வந்து ப்ராப்பராக 6th to 10th வரைக்கும் எல்லா புக்ஸும் பார்த்தாவே வந்து மோஸ்ட்லி நம்மளால் வந்து அந்த கட் ஆஃபை தாண்டிட முடியும். அண்ட் அது கொண்டு மேற்கொண்டு ஸ்கோர் 40 above எடுக்கிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது நிறையவே. ஓகேங்களா? நான் வந்து ஃபுல்லாக பார்த்தது பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் தான். மற்றபடி எந்த கைட்ஸோ இல்லை வேறு எந்த புக்ஸுமோ நான் வந்து ரெஃபர் பண்ணதே கிடையாது. நான் வந்து ஸ்கூல் புக்ஸு புக் பேக் பார்ப்பேன். அண்ட் உரைநடை, செய்யுள் இதெல்லாம் மட்டும் தான் பார்த்துட்டு என்னால் வந்து அந்த ஸ்கோர் வந்து எடுக்க முடிஞ்சது. ஓகேங்களா? பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குது. ஆசிரியர், மாணவன், கவிதை படம். ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துட்டு சொற்றொடர்கள் வந்து உருவாக்க சொல்கிறாங்க. மாணவன் பாடம் படிக்கிறான். ஓகேவா? மாணவன் பாடம் படிக்கிறான். ஓகேங்களா? ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார். ஓகே, மாணவன் கவிதை எழுதுகிறான். இந்த மாதிரி வரும். சரி, இந்த மாதிரி உருவாக்குது. ஓகே, அர்த்தமுள்ள சொல்லலாம். ஸோ இது பாருங்கள், காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாள். விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து மாணவர் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் நாள். ஓகேங்களா? ஸோ இன எழுத்துக்களை அமைத்து சொற்களை வட்டமிடுதல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இனி எழுத்து எது வந்து வண்டு. ஓகே, மண்டபம். ஓகேங்களா? இந்த மாதிரி வெந்தயம், கம்பளம், இந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், பத்தி படித்து வினா கேட்ட விடை. காமராசன் வீட்டுக்குள்ளே ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர்கள் அவரை தடுப்பதை காமராசர் கவனித்தார். பாருங்க, காமராசர் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிறுவனும் சிறுமியும். ஸோ இச்சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்கியது. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பினை விளக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமியும் கூறி விடுவதற்குள் அம்மா அனுப்பிவிட்டார் என்று காமராஜர் கேட்டால், இல்லை நாங்களாக தான் வந்தோம், அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விற்றுட்டு வராங்க, அது வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் சொன்னால். அதனை கேட்டதும் மாடிப்படியில் சென்று படத்தை கொண்டு வந்து கொடுத்தார்.
மறுநாள் குழந்தைகள் நிறுவனம் காமராஜர் தேடி வந்து, ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை பற்று சீட்டு, ரசீதுனா பற்று சீட்டு, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்க. அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றால் அதை கேட்டு காமராஜர் மனமிறங்கி வந்தார். ஸோ இந்நிகழ்வு சிறுவன் குடும்பத்தின் எப்பன்மை இருக்குங்கிறன்னா நேர்மை. ஓகேங்களா. மறுநாள் குழந்தைகள் வந்தது, காமராஜர் மரம் நிகழ்ந்தது. ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொல்கிறேன். முளையிலே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஓகே. ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். ஓகேங்களா. அடுத்தது கலை சொற்கள் பாருங்கள். கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா ப்ரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, இது இம்பார்ட்டன்ட். மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட்டு, மின்னஞ்சல்னா இமெயில், குறுந்தக்கடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க் சிடி, மின் நூலகம்னா இ லைப்ரரி, மின் நூல்னா இ புக், மின் இதழ்கள்னா இ மேகசின். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஓகே. இயல் 1 வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இயல் 2 பாடறிந்து ஒழுகுதல், நாகரிகம் பண்பாடை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆசாரக்கோவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவை எழுதுகிற வந்து பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா. ஸோ பாட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். நன்றி இருந்தால் பிற செய்த உறவே மறவாமை, ஒப்புரவுனா எல்லோருக்கும் சமமாக பேணுதல், எல்லோரையும் சமமான ஒப்புரல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா. பாடலின் பொருள் பாருங்கள். பிற செய்த உதவியை மறவாதிருத்தல், பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரும் சமமாக பேணுதல், அறிவுரையாக இருத்தல், நற்பண்புகளை உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். ஸோ நூல்வெளி. ஆசாரக்கோவில் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஓகேங்களா. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்கள், ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். மதிப்பீடு. சரியான விடை தேர்ந்தெடுங்க. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். ஓகேங்களா. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். நன்றி அறிதல் என்ற சொல்லை பிரிக்க கண்டு நன்றி கூட்டல் அறிதல். ஓகே. பொறையுடைமை என்ற சொல்லி பிரிக்கிறது பொறையுடைமை, பொறை கூட்டல் உடைமை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள். கண்மணியே கண்ணுரங்கு. இதில் எது இம்பார்ட்டன் பாருங்கள். ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை சொல்லும் பொருள் நந்தனம் பூஞ்சோலை, பார்னா உலகம் இம்பார்ட்டன்ட், பண்ண இசை, இழைத்து பதித்து. தொகை சொற்கள். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். ஓகே. முக்கணி மாப்பலா வாழை, முத்தமிழ் இயலிசை நாடகம். ஓகேங்களா. தமிழ் சொல்லி பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்கப்பூ பதித்த தந்தத்தினால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ, இல்லம் வந்தவர் இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை ஒருக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்ணூருக்கு கண்மூடி உறங்குவாயாக. பாருங்க. தமிழ்ச்சோலையில் இசை பாடி உலகம் வந்து சேர நாட்டின் முத்தேனோ, அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியும், சோழ நாடு சோறு எடுத்துன்னு சொல்லுவாங்களே அதுமாரி, குளம் வெட்டி அணை கட்டி நீர்த்தேக்கம் பற்றினா பாண்டி நாடு முத்தமிழோ, தமிழலத்தை பாண்டி நாடு. ஓகேங்களா. பாண்டி நாடை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்க. நூல்வெளி. தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. இது இம்பார்ட்டன்ட். வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். நாவை அசித்தப்படால் தாள் கூட்டல் ஆட்டு. தாலாட்டுன்னு என்ன கேட்பாங்க. தாள்னா நாக்கு, ஆட்டு. அழுகி தேர்த்தவும் தூங்காயமே இனிய ஓசையிடும் பாடும் பாடல் தாலாட்டு. முடிஞ்சது. அடுத்திருப்பாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பாட்டிசைத்து, பாட்டு கொட்டல் இசைத்து. கண்ணுரங்கு, கண் கொட்டல் உரங்கு. வாழை கொட்டல் இலை, வாழை இலை. கை கொட்டல் அமர்த்தி, கை அமர்த்தி வரும். ஓகேங்களா. உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டுங்க. உதித்தனா தோன்றது, மறைந்த. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். ஒரே நிலை கொடுத்தாங்க. தமிழர் பெருவிழா.
கொடுத்துருக்காங்க. தமிழர் பெருவிழானா பொங்கல் பண்டிகை தான். ஓகேங்களா, பொங்கல் விழா. ஸோ தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது. தமிழர் திருநாள். ஓகேங்களா, இதை அறுவடை திருவிழா அப்படின்னு என்றும் அழைப்பர். ஓகேங்களா, ஸோ உழவர் திருநாள். ஓகே, போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும். நன்னூல் எழுதியது யார் அப்படின்னா பவனந்தி முனிவர். ஓகேங்களா, மார்கழி மாதம் இறுதி நாள். ஸோ இங்கே பாருங்கள், தெரிந்து கொள்ள இம்பார்ட்டன்ட். ஸோ வாழ்க்கை கலந்த மழைக்கடலை வழிபார்க்கும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா, பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தை மாதத்தின் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு. தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இம்பார்ட்டன்ட். முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. தையோட இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். ஸோ திருவள்ளுவர் வந்து கிமு 31 பிறந்தவர். ஸோ எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ 2018 +31 2049. இப்போ 2025னா 31 சேர்த்திங்கன்னா 2056. ஓகேங்களா, 31 சேர்த்துக்கணும். ஸோ மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் தான் வேறு பெயர்கள் ஜல்லிக்கட்டுக்கு. அடுத்தது, ஸோ இது இம்பார்ட்டன்ட். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மகர சக்கராந்தி. ஸோ ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் மகர சங்கராந்தி. பஞ்சாப் லோரி, குஜராத், ராஜஸ்தானில் வந்து உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ மதிப்பீடு வருங்க. சரியானது. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழாக்களில் வீட்டின் வாயில் மாவிலியால் தோரணம் கட்டுவர். பொங்கல் குட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை சொல்லப்படுகிறது போகி குட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசை வயதைக்கான இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தைக்கார துன்பம் தரும். இன்பம் துன்பம் எதிர்ச்சோ. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 பாருங்கள், மனம் கவரும் மாமல்லபுரம். ஓகேங்களா, மாமல்லபுரம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது பாருங்கள், ஸோ நரசிம்மவர்மனோட இன்னொரு பேர் தான் மாமல்லன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிறுகதை மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா, மாமல்லபுரம் ரத கோயில், பஞ்ச பாண்டவர் ரதம். ஓகேங்களா, ஸோ மாமல்லபுரம் கார வேண்டிய வந்து இடங்கள் என்ன? அர்ஜுன தபசு, கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஸோ புடைப்புச் சிற்பங்கள். ஓகேங்களா, புடைப்புச் சிற்பங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ சிற்பக்கலையில் 4 வகைப்படும். ஒன்று வந்து குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். இவை 4ம் காணப்படும் ஒரே இடம் வந்து மாமல்லபுரம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்கள், இயல் 2 மயங்கொலிகள். ஓகேங்களா, ஓகே, மயங்கொலி 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு பண்ணால் மனம் பாருங்க. ஓகே, இது வாசனை, இது உள்ளம். ஓகேங்களா, மயங்கொலி எழுத்துக்கள் பாருங்கள், ந ந ந, ல ழ ல, ர ரா. ஓகேங்களா, இதுதான் மயங்கொலி எழுத்துக்கள். ஸோ அடுத்தது பாருங்கள், தெரிந்து கொள்வோம் பாருங்களேன்.
டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். ஸோ கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன்னும் வரும். ஓகே, மன்றம், நன்றி, கன்று. ஓகேங்களா. இது பாருங்கள், இந்த வானம் அப்படின்னா விடி, இந்த வானம்னா ஆகாயம், இந்த பண்ணினா வேலை, இந்த சின்ன நீனா குளிர்ச்சி. ஓகேங்களா. இது பாருங்க, விலை பொருள் மதிப்பு, விலை உண்டாக்குதல், விழை அப்படின்னா விரும்பு, இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இழை நூல் இழை. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. பொருள் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, ஏரி நீர்நிலை, ஏரினா மேலே ஏரி, கூரைனா வீட்டின் கூரை, கூரை பெரியனா புடவை. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இங்கே புக்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், சரியான விடை தேர்ந்தது. சிரம் என்பது தலை, தலையை தான் வந்து சிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இலைக்கு வேர்ப்பை தழை, வண்டி இழுப்பது காலை, கடலுக்கிற பறவை, பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான், பூ மனம் வீசியது, புலியின் கண் சிவந்து காணப்படும், குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஓகேங்களா. இங்கே பாருங்க, மயங்கொழி பிழைகள். என் 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 வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, மனம். ஓகே. தேர் திருவிழாவில், திருவிழா. ஓகேவா. சென்றனர், 2 சொல்லி சென்றனர். வாழைப்பழம், பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, நல்லது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கேட்பாங்க. சரியான தொடர். கதிரவன் மறையும் காலையில், மாலையில் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதுதான் கரெக்டான சொல். ஓகேங்களா. ஸோ கலைச்சிருக்காங்க. வெல்கம் நல்வரவு, ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள், சிப்ஸ் சில்லுகள், ரெடிமேடர்ஸ் ஆயத்த ஆடை, மேக்கப் ஒப்பனை, டிஃபன் சிற்றுண்டி. அடுத்து பாருங்கள், 7:2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் வந்து இம்பார்ட்டண்டாக ஸ்டார் போடுறது மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், மோப்ப கொழி மன்னிச்ச முகத்திலிருந்து நோக்க கொழியும் வெந்து, மோந்து பார்த்தால் அடிச்சமல் வாடிவிடும், நம் மோகம் மாறினாலே விருந்தால் உள்ளம் வாடிவிடும். ஓகேங்களா. இது பாருங்கள், வெள்ளத்து அணிய மலர் நீட்டம், மாந்தத்தம் உள்ளத்து அணியது உயர்வு, தண்ணீரின் உயரத்துக்கேற்ப நீர்ப்புக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், பயனுள்ள சொல்லாமை. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல், பயனுடைய சொற்கள் மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு பாருங்கள், விருந்தினர் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாடினால். நிலையான செல்வம் என்பது ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேசப்படார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருள் உடைமை சொன்ன பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம், பயன் கொண்டெல்லாம் பயனில்லா. ஓகேங்களா. இது பாருங்கள், எதுகை மோனை எழுத சொல்கிறாங்க. எதுகைனா 2ஆம் சொல் ஒன்று எழுத்து, மோனைனா ஃபஸ்ட்டு சொல். 2வது சொல் உள்ளத்தால் கள்ளத்தால். எதுகை மோனை வந்து உள்ளத்தால் உள்ளலும். ஓகேங்களா. இடமொழியில் சீர்களை முறைப்படுத்தி எழுதுக பாருங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சா தான் வந்து கேட்பாங்க. திருக்குறள் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ உள்ளுவது உயர்வுள்ள எல்லாம் மற்ற தள்ளவிலும் தள்ளாமல் இருக்குது. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், ஸோ இயல் 3 பாருங்கள், கூடி தொழில் செய். ஓகேங்களா. அதில் பாருங்கள்,
இயல் 3 நானிலம் படைத்தவன். ஓகேங்களா, நானிலம் படைத்தவன் முடியரசன் எழுதியது வந்து. ஓகேங்களா, இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும், இன்னொன்று இருக்குது பாலைன்னு ஒன்று இருக்குது, அது வறண்ட நிலமும் மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொத்தம் 5 இணை. ஓகே, சொல்லும் பொருள் மல்லெடுத்த வலிமை பெற்ற, இம்பார்ட்டண்ட் இது, மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் மரம் பெரியரா வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். பாடலின் பொருள். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு வீடு உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் ஆனான். பழந்தமிழ் ஆழமான கடலை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களும் எளிதாக வெற்றி பெற்றான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடி நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிகும் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்கள் ஏற்றி கண்டந்தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்களுக்கு அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். ஓகேங்களா, நூல்வெளி வருங்க. முடியரசன் இயற்பெயர் துரைராசு, இம்பார்ட்டன்ட். பூங்கோடி வீரகாவியம் காவியபயம் நூல்கள் எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டுறார். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. வெள்ளி பனைமலை மீது உலாவுவோம் என்று இது பாடல் லைனை கொடுத்து கேட்பாங்க. இது வந்து பாரதியார் பாடல். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது மதிப்பீடு. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம். கல் எடுத்து சொல்லு, கல் கொட்டல் எடுத்து. நானிலம் 4 கொட்டல் நிலம் தான் நானிலம். நாடு கொட்டல் என்ற நாடென்ற. களம் கொட்டல் ஏரி களமேரி. ஓகேங்களா, அடுத்தது வந்து பாருங்கள். கடலோடு விளையாடு. ஒரு கடல் பாட்டு கொடுத்தோம். கடலில் வந்து மீன் பிடிக்க போகும்போது படகுல பாடுற பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். கதிர் சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு. அப்போ வரினா என்ன, கோடு. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். அடுத்த பாருங்க, பாடலின் பொருள் வந்து அவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் வந்து அந்த நிலத்தில் வாழ மக்களை பரதவர் பரத்தியர்னு சொல்லுவாங்க. தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல். பூ வந்து தாழம்பூ. ஓகேங்களா, அடுத்தது நூல்வெளி. ஸோ வாய்மொழி இலக்கியம் என்பர். ஓகே, நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம். அதேமாதிரி தாலாட்டும் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலிடமும், தொழில் பாடல்கள் வந்து ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு. ஓகேங்களா, அடுத்தது வந்து அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள். மதிப்பீடு. கதிர் சுடர் கதிர் குட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி, பெருமை வானம் பெருவானம், பெருமை குட்டல் வானம் பெருவானம். இது இப்படி கேட்கலாம். பெருவானம்னா பெருமை குட்டல் வானம். அடிக்கும் குட்டல் அடை அடிக்கும் மலை. ஓகேங்களா, இது பாருங்கள். பால்வரிக்கு ஏற்ப பொறுத்துக்க. இந்த லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள். விண்மீன்களை விளக்குகள். விண்மீன்கள் வந்து விளக்குகளோடு ஒப்பிட்டிருக்காங்க. விரிந்த கடல் வந்து பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே குடை, வன்மையான மணலை படுத்திருக்கும் பஞ்சு மெத்தை. ஓகேங்களா, விண்ணின் இடி வந்து கூத்தான். ஓகே, அவர்கள் காணும் கூத்து. புயல் வந்து விளையாடும் ஊஞ்சல் போன்றது. பனிமூட்டம் வந்து போர்வை போன்றது. ஓகே, அனல் வீசும் கதிரவன் ஒளி சுடர் தான் வந்து மேற்கூரை. கட்டுமரம் தான் வாழும் வீடு. மின்னல் கோடுகளை அடிப்படை பாடம். மீன்களே அவர்களது செல்வம். முழு நிலவு தான் கண்ணாடி. நீச்சலே அவர்கள் தவம். வானமே தலைவன். ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். விடிவெள்ளி என்னன்னா மணலுங்கிறது என்னன்னா பஞ்சுமத்தை. ஓகே, 2. புயலுங்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தோம், புயல் தான் ஊஞ்சல். 3. பனிமூட்டம் தான் போர். விடிவெள்ளிங்கிறது விளக்கு. ஓகேங்களா, இப்போ 2, 3, 4, 1. அடுத்தது வந்து வளரும் வணிகம். ஸோ பொருட்களை விற்பவரை வணிகர் என்கிறோம், வாங்குவோரை நுகர்வோர் என்பர். ஓகேங்களா, பொருட்களை விற்பவர் வந்து வணிகர், அதை வாங்குறவங்க வந்து நுகர்வோர். ஓகேங்களா, பண்ட மாற்று முறை தான் அதிக காலத்தில் இருந்தது. அடுத்தது பாருங்கள்.
வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என்று பிரிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வண்டிகளை பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக சில அந்த குழுவை தான் வந்து வணிக சாத்து என்பர். ஓகேங்களா? துறைமுக நகரங்களை பட்டினம் அல்லது பாக்கம் என்பர் என்றும். பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், உமணர் போகலும் தன் நாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் நற்றினை. பாலோடு வந்து தேனோ கூழோடு பெயரும் குறுந்தொகை, இம்பார்ட்டன்ட். பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அகநூறு, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாம் பூம்புகார். அடுத்தது பாருங்கள், ஸோ தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. ஓகேவா? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின். நேர்மையான தொழில் செய்தனர் வணிகர்கள் அப்படிங்கிறத திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நடுவில் நின்ற நெஞ்சத்தோர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா வணிகர்களை சொல்லுவாங்க அப்படின்னு பட்டினப்பாலை கூறுகிறது. இதுவும் இம்பார்ட்டன்ட். நடுவில் நின்று நெஞ்சத்தோர் யாருன்னு கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து இணைய வழி வணிகம் வந்துடுச்சு பாருங்கள். கொடுப்பதும் மிகை கொள்ளாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலையில் இருக்குது. சமை செய்து சீர்தூக்கும் கோல்பால் அமைந்தற்கால் கோடாமை சான்றுக்கணி, திருக்குறள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வீட்டு பயன்காக பொருள் வாங்குபவர் தான் நுகர்வோர். வணிகம் கூட சார்ந்து வணிக சாத்து. பண்டம் கொட்டல் மாற்றம், பண்டம் மாற்று. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மின்னணு என்ற சொல்லி எழுத கிடைப்பது மின்னணு, மின் கொட்டல் அணு. விரிவடைந்த, விரிவு கொட்டல் அடைந்த. ஆங்கில சொல், தமிழ் சொல். கரன்சி நோட் அப்படிங்கிறது என்ன? கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாள். ஓகே, பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குங்கிறது வங்கி, தமிழ் சொல். செக் அப்படிங்கிறதுக்கு என்ன? வரை ஓலை. செக் அப்படிங்கிறதுக்கு காசோலை. ஓகே, டிமாண்ட் டிராஃப்ட் தான் வரை ஓலை. ஓகே, டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா மின்னணு மயம். ஓகேங்களா? மின்னணு மயம், டிஜிட்டல். டெபிட் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணுற கார்டு வந்து என்ன சொல்லுவாங்க? பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுக்கு கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம். இ-காமர்ஸ் அப்படிங்கிறது இணையதள வணிகம். மின்னணு வணிகம் அப்படிங்கிறது வந்து இ-காமர்ஸ், மின்னணு. இ-காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் தான் இணையதள வணிகம். ஓகேங்களா? இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, செக் அப்படிங்கிறது காசோலை, டிமாண்ட் ஆஃப் வரை ஓலை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது உழைப்பே மூலதனம். ஓகே, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பவர் ஔவையார். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் இந்த லைன். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு சிறுகதை வந்து கொடுத்துருக்காங்க. சிறுகதை நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இலக்கணம் பாருங்கள். சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள். ஆ, இ, உ இது மூணுமே சுற்றெழுத்துக்கள். இது ஊங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா அகத்தே உள்ளே இருந்து வருவது அகச்சுட்டு. இவன், அவன், அது, இது. இச்சொற்கள் உள்ள சுற்றெழுத்துனால் பிற எழுத்துக்கள் தொகுத்தராது. இந்த சுற்றெழுத்து தான் அகச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவன் அப்படின்னா இந்த ஈங்கிறது எடுத்துட்டிங்கன்னா வன் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளும் தராது. புறச்சுட்டு அப்படிங்கிறது என்னென்னா இந்த எழுத்துக்கள் எடுத்தாலும் வந்து பொருள் தான். அம்மானம், இம்மலை, இம்மலை ஈ எடுத்துட்டுனா மலை. இந்நூல், நூல். ஓகேங்களா? இதுவும் வெளியே வந்து பொருளை சுட்டி தருவது. ஓகேங்களா? அண்மை சுட்டு அப்படிங்கிறது வந்து அருகில் இருப்பவர். இவன், இவர், இது, இவை. செய்மைங்கிறது தூரத்தில், தொலைவில் உள்ளது. அவர், அது, அவை, அவ்வீடு அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையே. ஓகேங்களா? அருகில் இருப்பதற்கும் தொலைவிலுக்கும் இடையே சொல்லுறது அந்த ஊங்கிற எழுத்து. ஓகேங்களா? உது, உவன் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து இதுவாக இருந்துச்சு. ஓகேங்களா?
அண்மை சொட்டுக்கு வந்து ஈ யூஸ் பண்ணுவாங்க, சேய்மை சொட்டுக்கு ஆ யூஸ் பண்ணுறது. அவ்வீடு, அவன் அப்படி சொல்கிறது. ஓகேங்களா. சுட்டுத்திரிபு அப்படிங்கிறது வந்து ஆ இ ஒரு சுற்றெழுத்துக்கள் மாற்றம் திரிந்து, ஓகேவா, அது திரிந்து அந்த இந்தன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சுட்டுத்திரிபுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கற்பை கற்றமையில் கொடுத்துருக்காங்க. இப்பத்தியில் உள்ள சுற்றெழுத்துக்கள் கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் ஊங்காக சென்ற அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்தன, இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக அம்மலர் பெரிதாக உள்ளது என்று மலர்கொடி இந்த மலரை பார் அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றான் கரிகாலன். ஸோ இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள். ஓகேங்களா. 5 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ யா ஆ இ ஏ யா ஆ ஓ ஏ. ஓகேங்களா. சொல்லின் முதலில் என்னென்ன எழுத்துக்கள்னால் ஏவும் யாவும், எங்கு யாருக்கு. இறுதியில்னா ஆ ஓ பேசலாமோ தெரியுமோ. ரெண்டுத்துலேயும் வர்றதுன்னா ஏங்குது ஏன் நீதானே. ஓகேங்களா. இது வந்து கேட்பாங்க. மொழியின் முதலில் வந்து ஏ யா, சொல்லின் இறுதியில் வந்து ஆ ஓ, நடுவில் வந்து ஏ. ஓகேங்க. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வர எழுத்துக்கள். ஓகே. அகவினா அப்படிங்கிறதுனா அகத்தே இருந்து பொருள் தருவது. எது யார் ஏன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து இருந்தால் பொருள் வந்து கொடுக்காது. புறவினா வந்து அவனா இவனா. ஓகேங்களா. புறத்தேர்ந்து பொருள் தருவது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள். என் வீடு டேஷ் உள்ளது, அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் அவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. ஸோ இதெல்லாம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். இங்கே பாருங்கள். பின்வரும் சொற்களை சொற்கள். நீ ஊருக்கு சென்றாய், நான் ஊருக்கு சென்றேன், அவன் ஊருக்கு சென்றான், அவள் ஊருக்கு சென்றாள், அவர் ஊருக்கு சென்றார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுங்கள். நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கிங்க ஒருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள்னு வரும். நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். இயற்கை. நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் மிகுந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். கிடைக்கும் டேஷ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுறது சிறந்த வணிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பத்தியை படித்து பார்க்கலாம் முதல்ல. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியும். மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஒரு இடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகம் ஆகும். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் ஆகும். சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் என்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றினால் உதிரும் கல்துறை கோலமாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். ஓகேங்களா. இப்போ பாருங்கள். கொஷின் பாருங்கள். இப்போ வந்து கிடைக்கும் பொருட்கள் டேஷை கூட்டி மதிப்பை கூட்டி சிலை செய்வது உதிரும் கல்துளை கோலமாக மாற்றலாம் ஓகேங்களா. இதே மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். விடுகதை இதெல்லாம் வேணாம். பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்தி அகர வரிசை இது வந்து உயிர்மை எழுத்தில் கேட்டிருக்காங்க. கா ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந. இதுக்கு ஒரு 2 minutes தான் ஆகும். இது டைம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. பிகாஸ் இது ஒரு கொஷினுங்க தான் நமக்கு ஒரு மார்க்ஸ் வந்து ஃபெச் பண்ணி தரும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள். கா வரிசையில் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. கோமேதகம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஞால இல்லை, சால் இருக்கான்னு பாருங்கள். டால இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா. நாலு இருக்கான்னு பாருங்கள். நாலு வராது. தாளை இருக்கான்னு பாருங்கள். தாளை வருதா? இல்லை. அடுத்தது நாலு வருது. நாலு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். நீலம். இந்த இது வருதா? நீலம். அடுத்தது பால பவளம் 3 பவளம் வருதுங்களா. அப்புறம் புஷ்பராகம் பூ. ஓகேங்களா. புஷ்பராகம். அடுத்தது என்ன வருதுங்க? மாலை என்ன வருது? மாணிக்கம். மரகதம் வருது. முதல்ல மரகதம், அப்புறம் மாணிக்கம், அப்புறமேட்டு முத்து. ஓகேங்களாம்மா. யா. ஓகேங்களா. ரா லா இருக்கா? வா வைடூரியம். ஓகேங்களா. 7 வைடூரியம். டூ ரா. இது எது ஃபஸ்ட் வரும்? டூ.
ஓகேங்களா? அப்போ 8 இது 9 நவமணிகள். ஓகேங்களா? நவமணிகள்னால் 9. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், கலைச்சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எது இம்பார்ட்டன்ட் பண்ணலாம்? பண்டம் கமாடிட்டி இம்பார்ட்டண்ட்டு, பயணப்படகுகள் ஃபெரிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வாயேஜ், தொழில் முனைவர் ஆண்டர்பிரினர், ஓகே, கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகம் மர்ச்சன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக நான் வந்து அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து ஆன்சரை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, படிச்சுட்டே இருங்க. ஓகே, எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் எடுத்த நோட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்து ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் போட்டுகிட்டே இருங்க. ஓகேங்களா? தமிழ் தானே ஈஸி அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதில் எவ்வளோ பேர் வந்து 2023 MRV வந்து கைவிட்டவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு 1 மார்க்கு, ஹாஃப் மார்க்கு, 0.5 மார்க்ஸில் விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் சப்ஜெக்ட் பேப்பர் நம்ம ரொம்ப அழகாக பண்ணியிருப்போம், நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? பட் சின்ன இந்த எலிஜிபிலிட்டி பேப்பரில் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ நான் வந்து இது வந்து பயமத்துக்காக சொல்ல, நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது, தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சைட் பை சைட் படிச்சுட்டே இருங்க. ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ. see you in the next video. 6th term 3 புக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பை.